Hello everyone, welcome to Vijay's Fitness Vlog. 100 days fitness challenge la இன்னைக்கு 100 days weight loss challenge, not fitness challenge, 100 days weight loss challenge la இன்னைக்கு day 19 ல இருக்கும். ஸோ day 19 ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 83 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் 83 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஓகே, இன்றைக்கி டே 19ல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டே 19ல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் பண்ணேன். ஷோல்டரில் மொத்தம் 3 மசில்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் மசில், ஃப்ரண்ட் டெல்டாய்ட், தென் லேட்ரல் டெல்டாய்ட், தென் ரியல் டெல்டாய்ட். இது 3Dன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டெல்டாய்டுக்கு ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, தென் லேட்ரல் டெல்டாய்டுக்கு லேட்ரல் ரைஸ் பண்ணுவாங்க, தென் ரியர் டெல்டாய்டுக்கு ஃபேஸ் புல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணேன். இது இல்லாமல் ட்ராப்ஸுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, குட். பட் இன்றைக்கி இன்னொரு சூப்பரான மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸில் பண்ணேன். ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு 10 kgsயில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த 10 kgsலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. அப்பவும் கூட பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹை வெயிட்ஸ் போடுறதுக்கு என் ஷோல்டர் அப்போல்லாம் சப்போர்ட் பண்ண கிடையாது. பிகாஸ் நான் அப்போ ட்ரை பண்ணலான்னு கூட சொல்லலாம். பட் ஷோல்டர் பெயின்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக எனக்கு ரிடியூஸ் ஆனதுனால நான் வந்து அந்த ஹெவி வெயிட்ஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஷோல்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ டே 19ல் இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹெவி வெயிட்ஸ் போக போக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஹெவி வெயிட்ஸ் போடுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மசில் நல்லா பிரேக் ஆகும். ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஃபார்ம் தேவைப்படும். ஃபார்ம்னா எழுதுகிற ஃபார்ம் இல்லைங்க. அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைசப்ஸ் ஒர்க் அவுட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பைசப்ஸ் ஒர்க் அவுட்டில் நேராக வச்சு இவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில் நல்லா கன்ட்ராக்ஷன் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி தான் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெசிவாக ஹெவி வெயிட்ஸ் போடலாம். ஓகே, வாட் இஸ் த டிப் ஆஃப் த டே? இன்றைக்கி டே 19ல் பார்க்குற உங்களுக்கு என்ன டிப் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெனிஃபிட் ஆஃப் லைட் வெயிட்ஸ். ஓகேங்களா? ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் அர்னால்டு மாதிரி தூக்கணும். ஆமாம், அர்னால்டுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. பட் இனிமேல் அர்னால்டுன்னு இருக்கும். பழக்க தோஷம். சரிங்களா? மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னா நீங்கள் தூக்குற வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசப்ஸ் போடுறது 10 kgs இருக்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 kgs இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மசில் கம்ப்ளீட்டாக கன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ட்ரைசப்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரைசப்ஸில் அந்த ட்ரைசப் புல் டவுன் பண்ணும்போது இந்த ட்ரைசப்ஸ் மசில் வெளியே வர அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட்ஸில் தான் போடணும். லைட் வெயிட்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எனக்கு ஒரு 10 to 15 kgs ட்ரைசப்ஸ்க்கு லைட் வெயிட்ஸ்ன்ற மாதிரி, ஒரு சிலருக்கு 5 kgs கூட லைட் வெயிட்ஸ் இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு 20 to 30 கவுண்டிங்ஸ் கூட போடலாம் வெயிட்ஸ் கம்மியாக இருக்கும்போது. ஸோ லைட் வெயிட்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் போட ட்ரை பண்ணுங்கள். லைட் வெயிட்ஸ் உங்களோட ஒர்க் அவுட்டோட ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார்ம்னா அந்த ஒர்க் அவுட்டோட மூவ்மெண்ட். ஓகே, லைட் வெயிட்ஸோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை அதிகமாக போடலாம். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஆர் தட் மாதிரி தான். இது பண்ணுறதுனால அது கிடைக்குது. ஸோ லைட் வெயிட்ஸ் அப்படின்றப்போ உங்களோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 கவுண்ட் போடலாம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் மசில் ஆக்டிவேஷன். ஓகேங்களா? என்னென்னா உங்களோட லைட் வெயிட்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாத மசில் கூட ஆக்டிவேட் ஆகும். மசில்ஸ் எல்லா மசில்ஸும் இப்போ ஒரு குரூப் ஆஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது ஒரு லேயர் தான். பட் இங்கே மல்டிபிள் லேயர் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்றப்ப நீங்கள் அந்த மசிலை வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். இதை நான் பர்சனலாக வந்து என்னோட இந்த 100 days சேலஞ்ச் பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்குள்ளே போகும்போது அந்த லைட் வெயிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒர்க் அவுட்டோட ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே,
டே 19ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சரியாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு எத்தனை டேஸ் இருக்குது? 80 70 81 டேஸ் இருக்குது. ஓகே 81 டேஸ் தான். ஆமாம் 81 டேஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் உடனே வந்துட்டு மேக்ஸ் டீச்சராக இருந்துட்டு இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. சில நேரங்களில் அப்படி தான். ஓகே, இன்றைக்கி ரீகேப் டிப் ஆஃப் த டே என்னென்னா, லைட் வெயிட்ஸில் போடுங்க. லைட் வெயிட்ஸில் ஒர்க் அவுட் போகும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசில் கன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ அதில் ஒரு லாங் பீரியடுக்கு உங்களுக்கு ஃபிட்னஸ் மேலே ஒரு இன்வால்மெண்ட்டை கொண்டு வரும். ஓகேங்களா? see you in the day 20.